150 ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனா என்ன உங்களை 100 ரன்ல ஆல் அவுட் பண்ணி காட்டண்டான்னு கேப்டன் பும்ரா புதிய அவதாரத்தோட பந்து வீசி 110 வருட கிரிக்கெட் கெரியர்ல யாரும் பண்ணாத புதிய சாதனையை பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா மண்ணில் ஒரு ஸ்பின்னரை வைத்து ஆஸ்திரேலிய அணியை மிரட்டி இருக்காங்க இந்திய அணி. ஸோ முதல் டெஸ்ட் பார்டர் கவாஸ்கர் முதல் நாளில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற பும்ரா நாங்கள் பந்து வீச்சை தேர்வு செய்யலை, பேட்டிங்கை தேர்வு செய்கிறேன்னு பேட்டிங்கை தேர்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் அஸ்வின் ஜடேஜாவை ட்ராப் பண்ணிட்டு நிதிஷ் ரெட்டி ராணாவை அறிமுக வீரராக ஜடேஜா அஸ்வினுக்கு பதிலாக அணியில் களமிறக்கப்பட்டாங்க. இதை பார்த்த பல முன்னாள் வீரர்கள் இது தவறுங்க, அவங்க 2 பேரும் விளையாண்டுருக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு ஏற்றார் மாதிரி இந்தியனுடைய பேட்டிங்குமே இருந்துச்சு. எஸ்இ ஜெய்ஸ்வால் 8 பாலுக்கு டெக் அவுட்டில் மிச்சல் ஸ்டார்க் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு 2வது ஓவரில் வெளியேற, படிக்கல் 23 பாலுக்கு டெக் அவுட்டில் ஹசல்வுட் போட்ட பாலில் அலெக்ஸ் கேரட்டை கேட்ச் கொடுத்துட்டு அதிக பாலை ஃபேஸ் பண்ணி டெக் அவுட் ஆன வீரர் அப்படிங்கிற மோசமான சாதனையை படித்து வெளியேறினார். அடுத்ததாக விராட் கோலி 12 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு அதிர்ச்சிகரமாக வெளியேறினார். பொறுப்போட விளையாண்ட KL ராகுல் 74 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது மிச்சல் ஸ்டார்க் போட்ட பாலில் அலெக்ஸ் கேரட்டை கேட்ச் கொடுத்துட்டு பேட்டில் எட்ஜே பட்டிருக்காது, எட்ஜு பட்டிருக்குமோன்னு நினச்சி அம்பேர் கொடுத்த தவறான டிசிஷனை ரிவ்யூ பண்ணாமல் வெளியேறி பல்பு வாங்கினார் KL ராகுல். அடுத்ததாக துருவ் ஜோயில் 20 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது மிச்சில் மார்க் போட்ட பாலில் லெபுசானேட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர் 15 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது மிச்சில் மார்க் போட்ட பாலில் அலெக்ஸ் கேரட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக நிதிஷ் ரெட்டி ரிஷப் பண்ட் கூட பார்ட்டிசிபேட் வச்சு இவங்க 2 பேரும் ஒரு சின்ன பார்ட்டிசிபேட் அமைச்சிருப்பாங்க. இதில் ரிஷப் பண்ட் இறங்கி 6 அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பைடர் ஷாட்டெல்லாம் அடித்து சம்பவம் பண்ணார். அதிரடி விளையாண்ட ரிஷப் பண்ட் 78 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது கம்மிங்ஸ் போட்ட பாலில் ஸ்மித்தை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அதற்கப்புறம் ஹர்ஷத் ராணா 5 பாலுக்கு 7 ரன்லையும் கேப்டன் பும்ரா 8 பாலுக்கு 8 ரன்லையும் வெளியேற, கடைசி விக்கெட்டாக பொறுப்போட விளையாண்ட நிதிஷ் ரெட்டி 59 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருக்கும் போது கம்மிங்ஸ் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, இந்திய அணி 49.4 முடியல 10 விக்கெட்டில் பிறகு 150 ரன் மட்டும்தான் அடிச்சாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்புல ஹசல்வுட் 4 விக்கெட்டும் மிச்சில் மார்க் கம்மிங்ஸ் ஸ்டார்க் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய ஆஸ்திரேலியனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. 3வது ஓவரில் 14 ரன் அடிச்சிருக்கும் போது அந்த அணியை சேர்ந்த ஓப்பனர் மேக் 13 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால் LBIT வெளியேற, 6வது ஓவரில் 4வது பாலில் உஸ்மான் கவாஜா 19 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள ஸ்மித் ஃபேஸ் பண்ண முதல் பால்லே பும்ரா போட்ட பாலில் LBIT வெளியேற, ஆஸ்திரேலிய அணி 7 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 19 ரன் அடிச்சு பரிதாப நிலையில் இருந்தாங்க. அடுத்ததாக உள்ள ட்ரெவிஸ் ஹெட் விராட் கோலி கேஸை டிராப் பண்ணதுனால கட்டையை போட்டுட்டு இருந்த லெபுசானே கூட பார்ட்டிசிபேட் அமைச்சாங்க. இதில் கொஞ்சம் அதிரடி விளையாட ட்ரை பண்ண லெபுசானே 13 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது நிதிஷ் ராணா போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற, ராணா கத்தி அவரை வெளில அனுப்பியிருப்பார். டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட லெபுசானே 52 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது சிராஜ் போட்ட பாலில் LBIT பரிதாபமாக வெளியேறியிருப்பார். அடுத்ததாக மிச்சில் மார்க் 19 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது சிராஜ் போட்ட பாலில் KL ராகுல்ட்ட ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, கம்மிங்ஸ் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் ரிஷப் பண்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் முடிவில் 27 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் பிறகு 67 ரன் அடிச்சிருப்பாங்க. நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் ஸ்டார்க் 6 ரன்லையும் அலெக்ஸ் கேரி 19 ரன்லையும் கிரீஸில் இருக்காங்க. ஸோ இன்னும் 3 விக்கெட்டை இந்தியா எடுத்துட்டா ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்த 30 ரன்குள்ள 100 விக்கெட்டை நாளைக்கு இந்தியா எடுத்து 50 ரன் லீட் வச்சு 2வது இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா கதிகலங்க பும்ராவுடைய மிரட்டான பந்து வீச்சு முக்கிய காரணம். அவர் 10 ஓவர் வீசி 3 மேடன் ஓவர் போட்டு 17 ரன்களை வாரி கொடுத்து 4 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணார். இதன் மூலம் டெஸ்ட் கெரியர்ல 110 வருடமா எந்த ஒரு பவுலருமே வச்சிருக்காத ஒரு ஆவரேஜை பும்ரா வச்சு சம்பவம் பண்ணியிருக்கார். இந்த மேட்ச்ல ஏன் 4 ஃபாஸ்ட் பவுலரை தேர்வு பண்ணதுக்கான விடையை முதல் நாள்லயே சம்பவம் பண்ணி காட்டியிருக்காங்க இந்திய அணி.